ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பூங்கொடி அவங்க அப்பா கிட்ட ஃபோனில், இங்கே பாருங்கப்பா, இங்கே இந்த வீட்டாளுக என்னை வெளியே நிற்க வச்சாங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் நம்ம வீட்டில் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மஞ்சமலை பயங்கர கெத்தாக சந்தோஷமாக, எத்தா அந்த வீட்டாளுக்கு ஒட்டுமொத்த பேருமா சேர்ந்துக்கிட்டு உன்னை வெளியே நிற்க வச்சாங்கல்ல, அதான் அந்த வீட்டு பொண்ணை நான் இங்கே வெளியே நிற்க வச்சேன். இங்கே பாருத்தா, நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாத. அங்கே யாராவது உனக்கு சின்ன தொந்தரவு கொடுத்தாங்க அப்படின்னா கூட இங்கே அந்த வீட்டு பொண்ணுக்கு கஷ்டம் வரும்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இனிமேல் உனக்கு எந்த குறைச்சலும் கொடுக்கவே மாட்டாகத்தா, நீ கவலைப்படாதத்தா. அதான் அந்த வீட்டு பொண்ணு இங்கே இருக்குல்ல, போட்டு குறைஞ்சி எடுத்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. போதும் நிறுத்துங்கப்பா, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக இங்கே நம்ம பூங்கொடி கோவமாக பேசவும், நம்ம மஞ்சமலை இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. என்னத்தா, ஏன் தா இம்புட்டு கோவப்படுற? பின் என்னப்பா, உங்கள் மேலே கோவப்படாமல் என்னை கொஞ்சம் சொல்கிறியலா? இங்கே இவங்க எல்லாருமா, அதாவது எல்லாருமெல்லாம் என்னை வீட்டுக்கு வெளியே நிற்க வைக்க கிடையாது. என் அத்தையும் என் மாமாவும் 2 பேரும் கண்டிப்பாக இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிரூபிச்சிட்டாங்க. ஏன்னா என்னை எவ்வளோ பாசமாக என் மாமனார் உள்ளே போமா, இது நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்களாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என் மாமாவும் என் அத்தையெல்லாம் கிடையாது. அந்த வீட்டில் தெய்வானன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் என்னை வீட்டுக்கு வெளியே நிற்க வச்சாங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியவே தெரியாது அப்படி சொல்லிட்டு நடந்ததை நல்லா விளக்கமாக சொல்கிறாங்க. அதே சமயம் இங்கே பாருங்கப்பா, நீங்கள் பண்ணினது மிகப்பெரிய தப்பு. இன்றைக்கி அந்த தெய்வானம்மா என்னை வெளியே நிற்க வச்சதுனால நான் எம்புட்டு கால் வலியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனால் அதே வழியே அம்மாவுக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அம்மாவை பிடிச்சி போய் தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க. எதுக்காக நீங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்துறீங்கப்பா? இங்கே பாருங்கப்பா, இப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் இந்த வீட்டுக்கு எதுக்காகப்பா வந்திருக்கேன்? இவங்களோட முகத்திலேயே கிளிக்கணுன்றதுக்காக தானே உங்ககிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். இவங்ககிட்டையுமே சவால் விட்டுருக்கேன்ப்பா. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் தப்பு செய்யலாமா? அது மட்டும் இல்லாமல் அம்மாவை நீங்கள் எதுக்காக கஷ்டப்படுத்துறீங்க? பாவம் தானே அம்மா. அம்மா என்ன தப்பு செஞ்சாங்க அப்படி சொல்லிட்டு. ஏத்தா என்னத்தா, இவளுக்கெல்லாம் எங்கத்தா மனசெல்லாம் கஷ்டப்பட போகுது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளுக்கு பழகி போயிடுச்சுதா அப்படி சொல்லிட்டு. அப்போது அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அம்மா எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதை நான் இன்றைக்கி தான் உணர்றேன். இங்கே பாருங்கப்பா, தேவையில்லாமல் இந்த வீட்டில் என்னை இப்படி பண்ணாங்க, அந்த வீட்டில் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அம்மாவை கஷ்டப்படுத்துகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அம்மாவை மரியாதையாக நடத்துங்க, அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அப்படி தான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு பூங்கொடி இங்கே நம்ம இது மஞ்சமலைக்கு ஆன் பண்ணுறாங்க. இப்போது இங்கே நம்ம பேச்சு ரொம்பவே அப்படியே பூரிச்சு போயிருக்காங்க. அம்புட்டு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இங்கே யார், மஞ்சமலோட தங்கச்சி, அவங்க அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா உட்காந்து ஜாலியாக இருக்காங்க. ஆனால் நம்ம பேச்சு தான் அந்த வீட்டில் ஒட்டுமொத்த வேலையுமே எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது தூங்குற வரைக்கும் கூட அவங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது பூங்கொடி தனக்கு சாதகமாக பேசி தம்மால் இம்புட்டு பாசமாக பேசுகிறாளே அப்படி சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க. உடனே இங்கே மஞ்சமலை இருந்துட்டு, ஏத்தா என்னத்தா இப்படி என்ன கடுகடுன்னு பேசுகிறதுக்காக தான் நீ எனக்கு ஃபோன் பண்ணியாத்தா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைத்தா உங்ககிட்டருந்து. நீ அங்கே சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான். அப்பா, என் பேச்சு நீ கேட்பியலா மாட்டியலா? அது வந்துப்பா, அது கேட்கும். என்னப்பா ரொம்ப தடுமாறுறீங்க? கேட்பேன்னு சொல்லுங்கப்பா. நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும்ப்பா, அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்கள திருத்த பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம அழகர் சொன்ன டைலாக்கவே இங்கே நம்ம பூங்கொடி நம்ம மஞ்சமலைக்கிட்ட சொல்கிறாங்க. மஞ்சமலைக்கு பேச்சுனாவே சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவங்க அண்ணன் குடும்பத்தினால தான், அவங்க அண்ணனால தான் நம்மளோட கை இல்லாமல் போச்சு. ஒரு கை இல்லாமல் நம்ம காலம் ஃபுல்லாக எம்பிட்டு கஷ்டப்பட்டோம் அப்படின்ற ஒரு கோவம் இங்கே மாயாண்டி மேலே நிறையவே இருக்குது. அதையும் தாண்டி இங்கே நம்ம பேச்சு மேலேயுமே நிறைய கோவம் இருக்குது. ஸோ அப்போ நம்ம பேச்சை தள்ளி வச்ச ஆள் தான் நம்ம மஞ்சமலை. இப்போ வரைக்குமே நம்ம பேச்சுக்கிட்ட நல்ல பாசமாக நடந்துக்கிறதோ மரியாதையாக நடத்துகிறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இப்போது முதல்ல பூங்கொடி பேச்சுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுனால இங்கே யாருக்கு, இந்த மஞ்சமலையோட தங்கச்சி இருக்காங்களே, அவங்களுக்கு அப்படியே புகையுது. உடனே அவங்க அம்மா கிட்ட, அம்மா என்னம்மா இந்த பூங்கொடி அந்த வீட்டுக்கு போனதும் டோட்டலாக மாறிட்டா போல், அந்த வீட்டோட முகத்திரியை கிழிக்கிறேன் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளாக போனால் இன்னைக்கு உண்மையாகவே அவங்க வீட்டு மருமகளாக தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கா? என்னம்மா நடக்குது? அதாண்டி எனக்கும் புரியல.
அப்படி சொல்லிட்டு அப்படியே தகச்சு போயிருக்காங்க அவங்க. இப்போது இங்கே நம்ம பூங்கொடியுமே சரிங்கப்பா நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படி சொல்லிட்டு வச்சிடுறாங்க. மஞ்சமலைக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே பேச்சு வந்து சாமானம் கழுவிக்கிட்டு இருக்காங்க. பேச்சியோட முடியை பிடிச்சி அப்படியே ஆட்டு நாட்டுறாங்க. யோ என்னை விடியா, எதுக்காக என் தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறேன், எனக்கு ரொம்ப வலிக்குது விடியா அப்படி சொல்லிட்டு பேச்சு ஒரு பக்கம் கத்துறாங்க. உடனே இங்கே மஞ்சமலை இருந்துட்டு, என்னடி என்ன நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கியா, இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே அங்கே உன் பொண்ணுக்கிட்ட அதாவது பூங்கொடிக்கிட்ட சொல்லியிருக்க, அப்போ என்னை இப்படி கொடுமைப்படுத்துகிறான் பண்ணுறான் செய்கிறான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்றுக்கு ரெண்டா நீ ஏற்றி விட்டுருக்க. அதனால தான் என் பிள்ளை என்னவே எதிர்த்து கேள்வி கேட்குது, என்னவே திட்டுது. இந்த மாதிரி என்றைக்குமே பூங்கொடி என்னை திட்டினதே கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. இங்கே பாரு, இனிமேல் நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு தலைமுடி பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே விட்டுடுறாங்க. நம்ம பேச்சு இருந்துட்டு, ஏங்க நான் என்னங்க பண்ணேன், எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, நான் பூங்கொடிக்கிட்ட இங்கே இப்படியெல்லாம் நடந்ததுன்னு கூட ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி சொல்லலைங்க, நான் பூங்கொடி கூட பேசி 2 நாளுக்கு மேலே ஆகுதுங்க அப்படி சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க. ஏய் நடிக்காதடி, உன்னை பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக வருது. ச்சே, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஏதாவது ஒரு கழுதியை பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தேன் அப்படின்னா கூட அது உப்பு மூட்டையாவது சுமந்துருக்கும் அப்படி சொல்லிட்டு இங்கே மஞ்சமலை வந்து வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஸோ இங்கே ராசாத்திக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயோ பார்க்குறதுக்கு ஏதோ டிவி பார்க்குற மாதிரியே இருக்கியா, டைம் பாஸிங்காக இருக்குது, இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கியா அப்படி சொல்லிட்டு ராசாத்தி வந்து சுடலைக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம இது மஞ்சமலையோட அம்மா இருந்துட்டு, எலே எதுக்குல இப்படி பேச்சு வெளியே கொண்டு போய் விட்டுட்டு இப்படி ஊர் முன்னாடி அவமானப்படுத்துகிற, இங்கே பாரு இதனால் ஏதாவது பெருசாக பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி போய் பேச்சு உள்ளே கூட்டிகிட்டு வாழ அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆத்தா நீ சும்மா ராத்தா, எனக்கு என்னென்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் பூங்கொடி எனக்கு சாதகமாக தான் பேசிக்கிட்டு இருந்தா, ஏன் இந்த வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் இந்த பேச்சியை நான் அடித்தது இல்லையா, இல்லை திட்டினது கிடையாதா, எல்லாமே பண்ணியிருக்கேன்ல, அப்போல்லாம் பூங்கொடி பார்த்துக்கிட்டு தானே இருந்தது. இப்போ என்னவோ புதுசாக பேச்சுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பேச்சு தான். அவள் தான் 1க்கு 2 பூங்கொடிக்கிட்டே ஏற்றி விட்டுருப்பா. இப்போது என் மேலே பூங்கொடிக்கு பாசமே இருக்கக்கூடாது, ஏன்னா அவங்க அண்ணன் வீட்டுக்கு மருமகளாக போயிட்டால, அவங்க அண்ணன் குடும்பத்தையும் இதோ இங்கே நிற்கிறாள் இந்த பேச்சு, இவளை மட்டும்தான் பூங்கொடி பார்த்துக்கணும், பாசமாக நடந்துக்கணும்னு நினைக்கிறா. நம்ம எல்லாருமே பூங்கொடிக்கு எதிரிங்கன்ற மாதிரி அவள் திருப்பி விட்டுக்கிட்டு இருக்காத்தா. இதெல்லாம் நம்ம இப்படியே விடக்கூடாது, இவளுக்கான தண்டனை நம்ம கொடுத்தாதான் திரும்பவும் பூங்கொடிக்கிட்ட என்னை பற்றி எதுவும் ஏற்றி விடாமல் இருப்பா. அப்போ தான் அவளுக்கு புத்தி வரும். அது மட்டும் இல்லாமல் பூங்கொடி என்கிட்ட பாசமாக நல்லபடியாக பேசுவா அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே ராசாத்தி வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது இவங்க அது மஞ்சமலைக்கும் பூங்கொடிக்கும் ஒரு சண்டையை உருவாக்கி விடணுன்றதுக்காக இங்கே ராசாத்தி நைட்டு 9 மணிக்கு மேலே இங்கே நம்ம அதாவது பூங்கொடிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ பூங்கொடியுமே கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்க அத்தை, இந்நேரத்துக்கு கால் பண்ணியிருக்கீங்க, புள்ள தூங்கிட்டியா புள்ள, இல்லை புள்ள ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்காக தான் அத்தா அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்த என்ன விஷயம், நீ ஃபோன் பண்ணி அண்ணங்கிட்ட கொஞ்சம் கோவமாக பேசினல்ல, அதனால் பேச்சியை வெளியே கொண்டு போய் விட்டுட்டு நீ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, நீ இந்த வீட்டு பக்கமும் திரும்பக்கூடாது, உன் அண்ணன் வீட்டுக்கே போடி அப்படின்னு சொல்லிட்டு இது உன் அப்பா பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, உன் அம்மா அழுதுகிட்டே வெளியே நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்ட இங்கே நம்ம பூங்கொடி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இப்போ இங்கே நம்ம பூங்கொடி ரொம்பவே கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க அப்பாவை ரொம்பவே வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த வீட்டு அதாவது நம்ம அழகரோட வீட்டு ஆட்கள் முன்னாடி தன்னோட குடும்பத்தை ஒப்பிட்டு பார்க்குறப்போ தன்னோட குடும்பம் தான் ரொம்ப கெட்ட குடும்பம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வந்த 2 நாளில் அவங்களுக்கு மாயாண்டியோட மனசு என்ன, மீனாட்சியோட மனசு என்னன்னு எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது நம்ம இது பூங்கொடி இருந்துட்டு உடனே யாருக்கும் தெரியாமல் வெளியே கிளம்பி இப்போது நம்ம மஞ்சமலையோட வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆட்டோவில் தான் வராங்க. இங்கே வெளியே நம்ம பேச்சு நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. ஊரில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே இங்கே பேச்சியோட வீட்டில் தான் இருக்காங்க. உடனே ஊர்க்காரவங்க, என்னத்தா உன் அம்மாவை உன் அப்பங்காரன் இப்படியெல்லாம் கொடுமை பண்ணுறான், பாவம் உன் அம்மா பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் இத்தனை நாளாக தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்தா, என்னமோ போ, இவ தலையெழுத்து பார்க்குறதுக்கு அழகாக மூக்கு மூலியமாக லட்சணமாக இருக்கா, ஆனால் போயும் இப்படிப்பட்ட ஒரு குடிகாரனுக்கு கழுத்தை நீட்டி இன்னைக்கு அவள் வாழ்க்கையே தரநாசமாக இருக்குது,
இருக்குது, என்ன பண்ண முடியும், எல்லாம் இந்த ஆண்டவனோட செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பூங்கொடி இருந்துட்டு பயங்கர கோவமாக உள்ளே போகிறாங்க. பூங்கொடியை பார்த்த இங்கே நம்ம மஞ்சமல் இருந்துட்டு, எத்தா எப்போத்தா வந்த, வாத்தா உட்கார் வாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, என்னத்தா ஏன்தா இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின்னென்னப்பா அம்மாவை எதுக்காக வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி சொன்னீங்க, இங்கே பாருங்கப்பா அம்மா ரொம்ப பாவம், அம்மா என்ன பாவம் பண்ணாங்க, தேவையில்லாமல் அம்மாவை நீங்கள் ரொம்ப சித்திரவதை பண்ணுறீங்க, இதே மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிட்டு போனவன் என்கிட்ட கொடுமை பண்ணாங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டு என்னால் இருக்க முடியாதுப்பா, அவங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுப்பேன், ஆனால் அம்மா ஒன்றும் தெரியாதவங்க, பாவம் அவங்க, நீங்கள் தான் உலகம், இந்த வீடு தான் வாழ்க்கை, இந்த வீடு தான் உலகம்னு சொல்லிட்டு அவங்க இந்த வீட்டுக்குள்ளேயே குப்பை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் அம்மாவை கொடுமைப்படுத்துகிற வேலை வச்சுக்காதீங்க, அம்மா வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அம்மாவை மரியாதையாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பூங்கொடி வந்து சொல்கிறாங்க. தா என்னத்தா நீ அந்த வீட்டுக்கு போகணுன்னு தான் போனேன், ஏன் பிள்ளையாவே இல்லையே, நீ அந்த வீட்டு மருமகளாக தானே வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நான் அப்படியெல்லாம் எதுவும் பேசுகிற கிடையாதுப்பா, நானாக தான்ப்பா இருக்கேன், நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கலப்பா, இங்கே பாருங்கப்பா அம்மாவை ஒழுங்காக போயிட்டு மன்னிப்பு கேட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பூங்கொடி வந்து கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாங்க. உடனே இங்கே ராசாத்தி இருந்துட்டு, என்ன பிள்ளை நீ, அவன் அப்பா தான் ஏதோ கோவத்தில் அப்படி வெளியே போக சொல்லியிருப்பாங்க, அதுக்காக நீ இப்படி அண்ணனை எதிர்த்து கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கண்டபடி பேசிக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நீங்கள் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அத்தை, எனக்கு என்ன பேசணும் என்ன எப்படி நடந்துக்கணுன்றது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பூங்கொடி இருந்துட்டு நம்ம ராசாத்திக்கிட்ட சொல்கிறாங்க. பார்த்தீங்களாண்ணே, பூங்கொடி யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா, அந்த வீட்டுக்கு நம்ம பிள்ளையாக தான் போனா, ஆனால் இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு மருமகளாக தான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கா, இங்கே எத்தனை நாள் பேச்சு அடித்து இதெல்லாம் பார்த்துருப்பா, இங்கே என்னெல்லாம் நடக்கும்னு தான் அவளுக்கு தெரியும், ஏதோ இப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரியே வந்து சீன் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம பூங்கொடி இருந்துட்டு, அப்பா நான் சொன்ன மாதிரி இப்போது நீங்கள் அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறீங்க, அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, தா என்னத்தா பண்ணுவ, என்ன நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, நீ என் புள்ள, எனக்காகவே இருக்கிறவ, எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு சேவையாக செஞ்சவ அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே பாசத்தை அதிகமாக வச்சா நீ என்னமோ தலைமையில் ஏறி உட்கார்ற, இங்கே பாருத்தா வயசுக்கும் தன்னோட பெரியவங்க அப்படின்றதுக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கோ, தேவையில்லாமல் வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னா பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இங்கே பாருங்க சும்மா ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, என்ன நீங்கள் உங்களுக்கு அடிமையாக என் அம்மா இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, நான் இப்போவே என் அம்மாவை இந்த வீட்டில் இருந்து என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன், ஓ அப்படியாத்தா, உன் வீடா, எப்போத்தா கட்டினேன், எப்போத்தா அந்த வீடு உன் வீடாச்சு, அப்பா நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்ப்பா, அது ஏன் வீடு தான், நான் கெட்டவங்கள அதாவது நான் கெட்டவங்க நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட சுயரூபத்தை எல்லாத்தையுமே ஊர் முன்னாடி வெளிக்கொண்டு வரணும்னு நினச்சேன், ஆனால் அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே தங்கமானவங்களாக தான் இருக்காங்க, அத்தா உன்னை வீட்டை விட்டு வெளியவே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நிற்க வச்சாங்களேத்தா, அதெல்லாம் மறந்துட்டியாத்தா, இங்கே பாருங்கப்பா உங்களுக்கு நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டேன், என் அத்தையும் என் மாமனாரும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான், அவங்களோட அதாவது முழுசாக அவங்களோட குணத்தை நான் புரிஞ்சுக்கல அப்படின்னாலுமே நான் பார்த்த வரைக்கும் அவங்க நல்லவங்களாக தான் இருக்காங்க, நீங்கள் தான்ப்பா அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப மோசமானவராக இருக்கீங்க, இதுக்கப்புறம் என் அம்மா உங்கள் கூட இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, உடனேங்க நம்ம பாட்டிமா இருந்துட்டு, அடியே பூங்கொடி என்னடி பேசிக்கிட்டு இருக்க, எத்தே இந்த வீட்டில் என்னென்னோ நடக்குதே, ஐயோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் உசுரோடு இருக்கணுமா, அப்பனும் புள்ளியும் அம்புட்டு பாசமாக இருந்தாங்களே, இன்றைக்கி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்களே, ஐயோ நான் யாருக்கிட்ட இந்த குறைய போய் சொல்லுவேன் எத்தே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாட்டிமா ஒரு பக்கம் அவங்க கதறி அழுதுகிட்டு இருக்கவும், இங்கே நம்ம ராசாத்தி இருந்துட்டு, இங்கே பாருமா கொஞ்ச நேரம் ஒப்பாரி வைக்காமல் அமைதியாக இருக்கியா, அண்ணன் எம்புட்டெல்லாம் இந்த குடும்பத்துக்காக உழைச்சிருக்கோம், ஆனால் இன்னைக்கு பார்த்தியா இந்த வீட்டு உப்பை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நமக்கு எதிராக இந்த பிள்ளை பேசிக்கிட்டு இருக்கு, இங்கே பாருமா அதான் யாரையுமே நம்பக்கூடாது, பெத்த பிள்ளையை கூட நம்பக்கூடாது, அண்ணா இந்த பூங்கொடி மேலே நீங்கள் எம்புட்டெல்லாம் பாசம் வச்சுருந்தீங்க, ஆனால் இந்த பிள்ளை இப்படி பேசுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம பேச்சுமே சண்டை ஏதோ பெருசாக போகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. இங்கே நம்ம இது பேச்சு இருந்துட்டு, எத்தா பூங்கொடி எதுவும் பிரச்சனை வேண்டாத்தா, நான் பார்த்துக்கிறேன் தா, நீ வீட்டுக்கு போத்தா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா போதும்மா இது வரைக்கும் இந்த வீட்டில் கஷ்டப்படுறது எல்லாமே உன்னுடைய நிலைமை என்னன்னு சொல்லிட்டு நான் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது, ஒரு
வீட்டுக்கு வாழ போனோம் அப்படின்னா அங்கே உள்ளவங்க எல்லாருமே நமக்கு மரியாதை கொடுக்கணும், நம்மளை நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு எல்லா பொண்ணுங்களுக்குமே மனசில் ஏக்கம் இருக்க தான் செய்யும். எனக்கும் அப்படிதாம்மா. அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்னை நல்லபடியாக தான் நடத்துனாங்க. ஆனால் தெய்வானவங்க மட்டும் என்னை வீட்டை விட்டு வெளியே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க. அவங்க எதனால் கோவப்பட்டாங்கன்னெலாம் எனக்கு தெரியல. ஏதோ ஒரு காரணம் இருக்குது போல் அவங்களுக்கு. மற்றபடி எல்லாருமே ரொம்ப நல்லவிகளாக தான் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இங்கே பாருத்தா, என் அண்ணன் குடும்பம் அந்த ஊர்லேயே பேர் போன குடும்பம். அந்த குடும்பத்தில் உள்ளவங்களால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுத்தா. நீ மகாராணி மாதிரி வாழ்வ. இதே நீ வேறு எங்கேயாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்த அப்படின்னா ஒரு வேலை நல்லாவே நீ வேலை செஞ்சுருந்த அப்படின்னாமே அதில் ஒரு குறைய நொட்டை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என் அண்ணன் குடும்பம் அப்படி இல்லைத்தா. நீ புரிஞ்சுக்கிட்டு புத்தியோட பொழைக்க கற்றுக்கோத்தா அப்படி சொல்லிட்டு இங்கே பாருமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ இப்போவே கிளம்பு, போய் உன் துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வாப்போ. இங்கே பாருத்தா, இன்னும் 2 பொட்டை பிள்ளைங்க இருக்காங்கத்தா. அவங்களோட வாழ்க்கையுமே நல்லபடியாக சரி செய்யணும்ல தா. நான் பார்த்துக்கிறேன் தா, நீ போத்தா அப்படி சொல்லிட்டு நம்ம பேச்சு சொல்லவும் நம்ம பூங்கொடி இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ மட்டும் இல்லை, நான் 2 தங்கச்சிங்களையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன். ரெடி ஆகுமா, நீ எல்லாம் ரெடியாக மாட்டே அப்படி சொல்லிட்டு இங்கே போயிட்டு அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க. அக்கா என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா ஏதோ கோவத்தில் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுக்காக அப்பாவை விட்டுட்டு நிரந்தரமாக நம்ம அங்கேயே வந்துடணுமா என்ன? வேண்டாக்கா, நாங்கள் இங்கேயே இருக்கோம். அப்பா பாவம் இல்லை அப்படி சொல்லிட்டு இங்கே பாருடி, அப்பாவுக்கும் புத்தி வரட்டுமே. இங்கே பாரு, பொண்ணுங்கன்னா ரொம்ப கேவலமாக என்ன? ஆம்பளைங்க சொல்கிறதுக்கு கேட்டுக்கின்னு அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு. நான் இது வரைக்கும் அப்பாவை எப்போவுமே இப்படியெல்லாம் எதிர்த்து பேசுனது கிடையாது. ஆனால் தனக்குன்னு ஒரு கஷ்டம் வரப்போ தாண்டி எல்லாமே புரியும். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆம்பளைங்கள தான் நான் குறை சொல்லியிருக்கேன். ஆனால் என் அப்பாவை இது வரைக்கும் நான் குறை சொன்னது கிடையாது. ஏன்னா என் அப்பா பிள்ளையாவே என் அப்பா பக்கமே நான் இருந்ததுனால எனக்கு அவரோட கெட்ட பழக்கம் எல்லாமே சரி அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டேன் இருந்தேன். ஆனால் அவருக்கு எதிராக வந்ததுக்கப்புறம் தான் அதாவது அவர் கூடவே இருக்கிறப்ப எனக்கு எதுவும் தெரியல. அவருக்கு எதிராக நின்று பேசுகிறப்போ தான் எல்லாமே எனக்கு புரிய வருது. நீங்கள் எல்லாருமே ரெடியாகுங்க, இளவரசி போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இளவரசியுமே ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க மாமா குடும்பத்தில் உள்ள எல்லாரு கூடயுமே பேசி சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணுன்றது நம்ம இளவரசியோட ஆசை. ஸோ அவங்க ரொம்ப குஷியாக போயிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே மஞ்சமல் இருந்துட்டு, எத்தா நீ ரொம்ப ஓவராக போகிறத்தா, நீ இப்படியெல்லாம் நடந்துக்குன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலத்தா. இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் அந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்பியிருக்கவே மாட்டேன். நீ பழி வாங்கிட்டு வரேன், அப்பனோட பேரை காப்பாற்றுவேன், தலை நிமிர்க்க வைக்குவேன், அப்படி இப்படின்னு என்னென்னவோ வசனம் பேசிட்டு இருந்தனால தான் நான் அந்த வீட்டுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தேன். இல்லைன்னா அந்த கேடுகெட்ட குடும்பத்துக்கு உன்னை மருமகளை அனுப்பியிருக்கவே மாட்டேன் தா அப்படி சொல்லிட்டு. அப்பா தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. அம்மா இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குன்றதை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அம்மா தான்ப்பா இந்த வீட்டில் ஒட்டுமொத்த வேலையுமே செஞ்சுக்கிட்டுக்காக, சாப்பாடு செய்கிறதுலேருந்து, துணி துவைக்கிறதுலேருந்து, வீடு கூட்டுறதுலேருந்து, வாசல் தெளித்து கோலம் போடுறதுலேருந்து, மொத்த வேலையுமே துணி துவைக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே அம்மா மட்டும்தான் ஒருத்தியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கூட யாருமே இங்கே இருக்கிறவங்க செய்கிறது கிடையாது. இங்கே பாருங்கப்பா, அம்மாவோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அம்மா இல்லைன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவீங்கன்றதையுமே நீங்கள் உணரணும். அப்போ தான் அன்னைக்கு தான் நீங்கள் உணர்ந்துட்டு அப்புறம் நீங்களாக வந்து என் அம்மாவை கூட்டிகிட்டு போங்கப்பா, நான் அன்னைக்கு அனுப்புகிறேன், அம்மாவோட அருமை உங்களுக்கு தெரியணும், அது வரைக்கும் அம்மா என் கூட தான் இருப்பாங்க. அம்மா இங்கே பாரும்மா, எதுவுமே பேசாமல் நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தன்னோட தங்கச்சிங்களை கூட்டிக்கிட்டு இங்கே நம்ம மாயாண்டி வீட்டுக்கு 11 மணிக்கு போகிறாங்க. நைட்டு 11 மணிக்கு. ஸோ இப்போது இங்கே கதவெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ எல்லாருமே உள்ளே வராங்க. ஸோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மாயாண்டி வந்து எந்திரிச்சு வராங்க. அப்படியே கண்ணெல்லாம் தேய்ச்சி பார்க்குறாங்க. 4-5 பேர் நிற்கிற மாதிரியே இருக்குது. எத்தா பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மாயாண்டி இருந்துட்டு சொன்னதுமே பேச்சு இருந்துட்டு, அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இங்கே நம்ம மாயாண்டி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போது மாயாண்டி இருந்துட்டு, என்னத்தா இந்நேரத்துக்கு நீங்கள் எல்லாருமே கிளம்பி வந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் பூங்கொடியுமே உன் கூட தான் இருக்கா, என்ன ஆச்சுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே நம்ம பூங்கொடி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இனிமேல் என் அம்மா என் தங்கச்சிங்க இங்கே தான் இருப்பாங்க, அவங்க இங்கே இருக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம மாயாண்டி இருந்துட்டு, என் தங்கச்சி பிள்ளைங்களும் இந்த வீட்டில் இருக்கிறதுல எனக்கு என்ன தொந்தரவு, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் அங்கே வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே நம்ம பூங்கொடி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, என் அப்பா என் அம்மாவை வெளியே நிற்க வச்சுருக்காரு, அதான் என் அப்பாவுக்கு வார்னிங் பண்ணிவிட்டு அவர்கிட்ட என்னெல்லாம் பேசணுமோ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு என் அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவருக்கு என்னைக்கு புத்தி வந்து அவர் குடிக்காமல் நல்லபடியாக என் அம்மாவை பார்த்துக்கிறாரோ அன்னைக்கு தான் நான் என்
என் அம்மாவை அந்த வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன். அது வரைக்கும் என் அம்மாவும் என் தங்கச்சிங்களும் இங்கே தான் இருப்பாங்க. தயவு செஞ்சு அதுக்கு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மாயாண்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதா, நானும் எத்தனையோ டைமு நான் இது பேச்சு இந்த வீட்டுக்கு வந்துருத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் என்ன பேச்சு வரவே மாட்டேன்னு சொல்லுவா. ஊர் முன்னாடி யாருக்கும் அவமானம் வேணாம், கட்டி கொடுத்த இடத்துலையே நான் செத்து போகிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஆனால் இப்போ மட்டும் எப்படி நீ கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் வந்து தானே ஆகணும், அம்மா அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் தலையெழுத்தும் கிடையாதுல்ல. அம்மா நீங்கள் உன் அண்ணன் வீட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்குமே ஒரு சைடு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அண்ணன் குடும்பத்து கூட சந்தோஷமாக பேசணும், நல்லது கெட்டதுலலாம் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அம்புட்டு ஆசை நம்ம பேச்சுக்கு. ஸோ இனிமேல் இவங்க எல்லாருமே ஒன்றா தான் இருக்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே மஞ்சமலை அப்படியே கனன்னு எரிமலையாக அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ராசாத்தி வந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே ஏற்றி விட்டாங்க. அண்ணே இங்கே பாருங்கண்ணே, எதுக்காகவும் எக்காரத்துக்காகவும் அந்த பேச்சை போய் நீங்கள் திரும்பவும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடாதீங்கண்ணே. என்னமோ அந்த பேச்சு மட்டும் தான் ஒட்டுமொத்த வேலையும் செய்கிற மாதிரி உன் பொண்ணு பூங்கொடி பேச்சியாக பேசிட்டு போகிறா. இங்கே பாருங்கண்ணே, இதுக்கப்புறம் அந்த பேச்சும் சரி பூங்கொடி யாருமே இந்த வீட்டு பக்கம் திரும்பிடக்கூடாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம மஞ்சமலை அப்படி இடிஞ்சு போய் செவத்துக்கு பக்கத்தில் உட்காந்து அப்படி சாஞ்சுக்கிறாங்க. இங்கே நம்ம அப்போத்தான் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் நினைக்கவே இல்லையே, ரொப்பிக்கிட்டு இருந்த வீடு இன்னைக்கு காலியாக இருக்கே, வெறிச்சோடி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அழுகவும் உடனே ராசாத்து இருந்துட்டு, ஏம்மா ஏன் நாங்களாம் இருக்கிறது உனக்கு கண்ணு தெரியலையா, இங்கே பாரு உனக்கு என்ன 3 வேளையும் சாப்பாடு கொட்டிக்கிறதுக்கு நான் சாப்பாடு செஞ்சு போட்டுடுறேன், எதுக்காக இப்போ ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க, அந்த பேச்சு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு திரும்பவும் நம்ம காலில் வந்து விழுகணும், அது வரைக்கும் அவளை போய் யாருமே கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அந்த ராசாத்தி வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு மறுநாள் காலையிலே இங்கே எந்திரிச்சு நம்ம மீனாட்சி வந்து டீ போட போகிறாங்க. ஸோ அவங்க வீட்டில் உள்ள ஆட்களுக்கு மட்டும்தான் கிளாஸ் எடுத்து டீயை கொண்டு வந்து கொடுக்குறவும் ஹாலில் பார்த்தா இங்கே பேச்சியோட பிள்ளைங்க 2 பேரும் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்ததுமே இங்கே தெய்வானையும் சரி மீனாட்சியும் சரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. தெய்வானை இருந்துட்டு, மதனி என்ன மதனி இவங்கெல்லாம் எப்போ வந்தாங்க, நான் வந்ததை பார்க்கவே இல்லையே, பார்த்தா காலையில் வந்த மாதிரி தெரியலையே, இவங்க எப்போ வந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறவும் மீனாட்சியுமே எனக்கும் என்னமே தெரியல மதனி, மாயாண்டிக்கிட்ட போயிட்டு ஏங்க பேச்செல்லாம் எப்போ வந்தாங்க, பேச்சு நீ எப்போ வந்த பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மாயாண்டி நைட்டு பூங்கொடி சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே மீனாட்சிக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டேங்க நம்ம தெய்வானை பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமே இங்கே வந்து செட்டில் ஆகிடுச்சு, அப்போது இந்த பூங்கொடி அழகரை விட்டுட்டு போக மாட்டாளா, அப்போ நிரந்தரமாக அழகர் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாளா, அப்போ நந்தினியோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பாகி போய் நிற்கிறாங்க. இப்போ பேச்சு வந்து சொந்த பந்தத்து கூட சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது கிணத்து பக்கத்தில் இங்கே நம்ம நந்தினி தண்ணி எடுத்து பூச்செடிக்கு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் இங்கே நம்ம பூங்கொடியுமே போகிறாங்க. பூங்கொடி நந்தினியை பார்த்ததுமே அப்படியே ஒரு ஏன்னா தேன்மொழி கூட நல்லா சகஜமாக நம்ம பூங்கொடி கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நந்தினி வந்து அவ்வளோவா எதுவும் பேச மாட்டாங்க, ஒரு மாதிரியாகவே இருப்பாங்க. இப்போ பூங்கொடி நந்தினிக்கிட்ட வந்து, என்னங்க நீங்கள் என்னை பார்த்தாவே எங்கேயாவது அப்படியே போயிடுறீங்க, இல்லைனா ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுறீங்க, நீங்கள் இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே பேசினது கிடையாது, ஏங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு என் மேலே என்ன கோவம், நான் என்னங்க உங்களை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நந்தினி இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஒரு மாதிரி இருக்கீங்க, உங்கள் அம்மாவும் என் மேலே பயங்கர கோவமாக இருக்காங்க, என்னை ஏதாவது பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே, ஏன் அவங்களுக்கு என்னை பிடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே நந்தினி இருந்துட்டு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிடுறாங்க. அப்போ தான் இங்கே தேன்மொழி வராங்க. தேன்மொழிக்கிட்ட இதே கேள்வி கேட்குறாங்க. அப்போ தான் தேன்மொழி அழகரும் நம்ம நந்தினியும் உயிராக நேசிச்சுக்கிட்டு இருந்த விஷயத்த சொல்கிறாங்க. ரொம்ப அவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ளவங்களாம் எல்லாருமா சேர்ந்து ஜாதகம் பார்த்தாங்க. அந்த ஜாதகத்தில் 2 பேருக்குமே ஜாதகம் பொருந்தலை, கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா யாராவது ஒருத்தர் உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பயந்துக்கிட்டு அந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அழகர் மாமா மனசுலையும் சரி, அழகர் அண்ணன் மனசுலையும் இது நந்தினி அண்ணி மனசுலையுமே 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக பிரியமாக இருந்தாங்க. ஆனால் அவங்க நினச்சது நடக்காமல் போயிடுச்சு. கடைசியில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் என் அண்ணனுக்கு ஒய்ஃபாக வந்துட்டீங்க, அதான் நந்தினி அக்கா அழுதுகிட்டே இருக்காங்க, பாவம் அவங்கள நினச்சாலுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ணுறது, தலையெழுத்து இப்படி தானே இருக்கணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா, நடக்கிறத யதார்த்தத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேன்மொழி சொல்லிட்டு போயிடுறாங்க.
இப்போ இங்கே நம்ம பூங்கொடிக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக தான் இருக்குது. இப்படி 2 பேரும் உயிருக்குயிராக நேசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு யோசனையும் வருது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுமே கிளம்பி காலேஜுக்கு போயிடுறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. கண்டிப்பாக நம்ம பூங்கொடி வந்து அழகரை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க 2 பேருக்குமே ஒத்து போய் 2 பேரும் அவங்க கூடிய சீக்கிரமே ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க. அப்படி ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அதே சமயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.